எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வழக்கறிஞர் விஜயராஜா பேசுகிறேன். ஒரே ஒரு தகவல், எல்லாரும் எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ வந்து அரசு போக்குவரத்து கழகம் வந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து தவிர்த்து அரசு போக்குவரத்து கழகம்ன்ற வச்சுருக்கிறதுனால தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க, குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து தன்னெழுச்சியாக ஒரு ஒரு வெற்றி முழக்கத்தோட ஒரு ஆவேசமான தமிழருக்கே உரிய ஒரு ஆக்ரோஷத்துடன் வந்து அதை செயல்முறை கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட ஒரு அந்த ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி தமிழ்நாடு எல்லா அரசு பேருந்துலையும் தமிழ்நாடு ஸ்டிக்கர் விட்டுறீங்க. ஒரு வழக்கறிஞராக ஒரு சின்ன ஆலோசனை மட்டும், நீங்கள் அது செய்கிறதுல ஒன்றும் இல்லை. ஒருவேளை வந்து மூர்க்கத்தனமாக இன்னும் பிற்போக்குவாதிகள் அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவானவர்கள்லாம் அந்த அரசு துறையில் நிறையா இருக்காங்க. அதனால வந்து அவங்க மூலியமாக அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு வழக்குகள் கூட பதியப்படலாம். பதிஞ்சால் கூட இது வந்து பிணையில் வர குற்றம் தான், பெட்டி வழக்கு தான் போடுவாங்க. போட்டால் கூட இந்த இளைஞர்கள், இந்த இந்த கல்லூரிகளில் படிக்கிற இளைஞர்கள்லாம் வந்து அந்த இதில் கலந்துக்க வேணாம். ஒருவேளை எஃப்ஐஆர் அந்த மாதிரி முதல் தவறு அறிக்கை வந்து பதியப்பட்டால், ஈவன் வந்து அது சிறு வழக்காக இருந்தால் கூட அது வந்து உங்களோட வேலை வாய்ப்புகளுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தன்னெழுச்சியாக போகிற இளைஞர்கள் வந்து ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க, இல்லை இந்த அரசு வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வந்து அதை தவிர்த்துருங்க. மற்ற எல்லாரையும் தன்னெழுச்சியாக செய்கிறது வந்து வரவேற்கக்கூடியது தான். இந்நேரம் வந்து இந்த அரசே முன் வந்திருக்கணும், நாங்களே செஞ்சுருவோம், எல்லா பேருந்துகள்லையும் தமிழ்நாடுன்ற வந்து பேர் சேர்க்கப்படும் சொல்லி அறிவித்து, பேர் அறிவிப்பாக செஞ்சு அந்தந்த கோட்டங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அரசே அந்த வேலையை செஞ்சுருக்கணும். அது செய்யலை. ஆனால் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக தினந்தோறும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக தினந்தோறும் அந்த செய்தியை பார்க்க முடியுது. எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் பேருந்துகளில் வந்து இந்த தமிழ்நாடுன்ற ஸ்டிக்கர் வந்து தன்னெழுச்சியாக பொதுமக்களே வந்து ஒட்டுறாங்கன்றத. ஆனால் அதை பார்த்துக்கங்க, ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அந்த அரசே கூட அதை செய்ய முன் வரலாம். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கு பதிஞ்சால் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறவங்க அதை செய்யணும். ஆனால் குறிப்பாக வந்து அரசு வேலையை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, எதிர்காலத்தில் வெளிநாடு போகணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற முனைப்பில் இருக்கிறவங்க யாரும் இதில் உங்களை ஈடுபடுத்திக்க வேணாம். ஏன்னா எல்லாரையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களாக பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லா அரசு துறையிலையுமே திராவிடர்கள் நிறைஞ்சிருக்காங்க. திராவிடர்கள்னால் வேற்றுமொழிக்காரர்கள். அவங்க வைக்கிறதான் ஆளுமை மிக்க பதவிகளெல்லாம் அவங்க தான் இருக்காங்க. அதனால்